Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்களோட ஃப்ரைடே வீக்கெண்ட் vlog பார்க்கலாம். இந்த வீடியோ நேத்து வெள்ளிக்கிழமை எடுத்தது. அயன் ரெசார்ட் போற ரோட்ல இந்த மாதிரி சிக்கன் grill பண்ற செட்டப் வந்து பண்ணிருந்தாங்க டிஃபரண்டா. லாஸ்ட் இயரும் பண்ணாங்க, வீடியோஸ்லாம் இருந்தது. ஆனா எந்த இடம்னு யாருமே மென்ஷன் பண்ணல. இந்த இயர் வந்து எந்த இடத்துல நடக்குது, எந்தெந்த டேட்ஸ்ல நடக்குதுங்கறத சொல்லிருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்பாட்டில் உட்காந்து லஞ்ச் வீட்டிலேருந்தே செஞ்சு கொண்டு போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் டீ மட்டும் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி பிளானில் போனோம். ஒலிம்பிக் வீல்ஸு, ஜெயிண்ட் வீல்ஸு, ரோலர் கோஸ்டரு, அது காருக்குள்ளேயே அந்த வீல் மாதிரி செட் பண்ணி அதுலேயும் சிக்கன் கிரில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்டப்பில் இருந்தது. நாங்கள் போகும்போது 3 இது மட்டும் தான் ஒர்க்கிங்கில் இருந்தது, மற்றதெல்லாம் ஆஃபில் இருந்தது. ஃபஸ்ட்டு டே வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருந்தது, ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். சிக்கனை ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஹீட் வச்சு க்ரில் பண்ணி அதை சுற்றிக்கிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக நல்லா இருந்தது. ரொம்ப க்ரௌடாகவும் இருந்தது. அன்றைக்கி ஃப்ரைடே எல்லாருக்கும் லீவுங்கிறனால நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. நாங்களும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு ஸ்பாட்டில் உட்காந்து லன்ச்சு வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போனதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். பட்டம் விடுறது, கிரிக்கெட் பேட்டு, பாலு, டென்னிஸ் பேட்டு, பாலு, அந்த ஹாக்கு, அதுக்கடுத்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் டாய்ஸு, ஃபுட்பால் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். டீ போடுறதுக்கான திங்ஸு, ஸ்நாக்ஸுக்கு வந்து கார்ன் கொண்டு போயிருந்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரெடியாக அங்கே உட்காந்துட்டு, ஏன்னா பிள்ளைங்களுக்கும் ஆகஸ்ட் 3 ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீக்கெண்டு தான் அவங்களுக்கு ரிலாக்ஸாக போகும். அதுக்கடுத்து ஃபுல்லாக ஸ்கூலு, படிப்பு, டெஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனான ரொட்டீன் ஆகும். ஸோ இது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். அதே மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்தது. நம்ம ஒரு மாதிரி இங்கே திருவிழா, கல்யாணம், வளைகாப்பு, கோவில் திருவிழா அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லையா, எல்லா நாளும் ஒரே மாதிரி போகும். இந்த மாதிரி வீக்கெண்டில் இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் அதுக்கடுத்து ஒரு வாரம் நம்மளால் ஓட முடியும். நல்லாவும் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.